ஹாய், நான் உங்கள் எம்எக்ஸ்எல் பிரபா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா விஎம் பிளேயர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான எடிட்டிங்லாம் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கண் இருக்குது, அந்த கண்ணுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். அதுதான் இந்த இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரேமை வந்து கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண செகண்ட் ஆப்ஷனில் வந்து ஃப்ரேமை வந்து சின்னதாகிக்கிட்டு கீ ஃப்ரேமை வந்து மிங்கிள் பண்ணிக்கிறோம். இப்போ கீ ஃப்ரேமில் லென்ஸு பக்கத்தில் வந்து நம்ம நல்லா ஜூம் இட் பண்ணிடுறோம். ஜூம் இட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த லாஸ்ட் எண்ட் இருக்குல்ல, இந்த பிளாக் வந்து நல்லா டீப்பாக தெரியிறப்ப, அது கிட்ட போயிட்டு இப்போ இமேஜ் ஓப்பன் பண்ணிடுறோம். இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கண்ணுக்குள்ளே என்ன விஷுவல் வரணுமோ அந்த விஷுவல் நீங்கள் என்ன விஷுவல் வேணால் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்து அதில் வந்து அந்த கண்ணுக்கு நேராக மேலே வைங்க. வச்சுட்டு மாஸ்கில் போயிட்டு ரேடியல் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ரேடியல் ஆப்ஷன்றது வந்து லென்ஸ் மாடலில், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வரும் அந்த மாடல் இது. அது வந்து கரெக்டாக அந்த கண்ணு கருவளையம் இருக்குல்ல, அதுக்கிட்ட வச்சு நீங்கள் வீடியோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கீ ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த கருப்பு கலர் வந்து எங்கெங்கெல்லாம் மார்க் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். கீ ஃப்ரேம் லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேடியல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். இந்த கண்ணு கருவளையத்தில் வந்து நான் அந்த மேலே இருக்க வந்து நியூ இமேஜ் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணி ப்ளே பண்ணி கீ ஃப்ரேம் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இன்னும் கொஞ்சம் மார்க் பண்ணி அந்த விஷுவல் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நியூவாக பார்க்குறவங்க நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஓவராலாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.